Hello students, இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு குவிஸ் அந்த 2 குவிஸ் இந்த கொஷின்ஸ் கொடுத்துருந்தேன். இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஆன்சர் வந்து I1 இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஹையர் வோல்டேஜ் இருந்து தான் லோயர் வோல்டேஜுக்கு லோயர் பொட்டன்ஷியலுக்கு வந்து இந்த கரண்ட் வந்து ஃப்ளோ இருக்கும். ஸோ I1ஓட டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது. therefore 10 minus 50 divided by 20. Therefore minus 40 divided by 20 is equal to minus 2 ampere. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு I2 இதோட டைரக்ஷன் வந்து ரைட் டு லெஃப்ட் இருக்குது. therefore 50 minus 10 divided by 20, then it becomes 2 ampere. Again நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ஆம்பியர் வந்து மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட்டு நீங்கள் நிறைய பேர் ஆன்சர் வந்து I1 is equal to I2 equal to minus 2 இந்த மாதிரி சப்மிட் பண்ணுங்க. இது வந்து அப்சல்யூட்லி ராங். இது வந்து டாலரேட் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு யூனிட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும், அந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் கொண்டு வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே வந்து இந்த பாயிண்டில் KCL, அதாவது கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ட்ரிங் கரண்ட், அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட். இந்த நோடில் இந்த பாயிண்டில் என்ட்ரிங் கரண்ட் வந்து IX மட்டும்தான். IX இஸ் ஈக்குவல் டு, இங்கே லீவிங் கரண்ட் வந்து சம் ஆஃப் லீவிங் கரண்ட் 4 அப்புறம் 3, தர்ஃபோர் ஃபைனலி 7 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு இந்த கரண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தோம். அப்போ அப்ளை KCL ஹியர் இந்த பாயிண்டில் இந்த 4 ஆம்பியர் கரண்ட் தான் இங்கே வரும். இங்கே 4 இஸ் ஈக்குவல் டு, இதுதான் என்ட்ரிங் கரண்ட். லீவிங் கரண்ட் வந்து இந்த 1 ஆம்பியர் அப்புறம் IY. therefore 1 plus IY. இதை சால்வ் பண்ணிங்கன்னா IY இஸ் ஈக்குவல் டு 3 ஆம்பியர். அப்புறம் இந்த IZ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தோம். இது ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இங்கே வந்து KCL அப்ளை பண்ணுங்கள். இங்கே என்ட்ரிங் கரண்ட், இந்த நோடுக்கு என்ட்ரிங் கரண்ட் என்னென்னா 1 ஆம்பியர், இந்த IY தான் என்ட்ரிங் கரண்ட். 1 plus IY. லீவிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு, லீவிங் கரண்ட் வந்து IZ மட்டும். ஓகே, IYயோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். therefore IZ இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இந்த IYயோட வேல்யூ வந்து 3 ஆம்பியர், 3 இஸ் ஈக்குவல் டு 4 ஆம்பியர். இதுதான் IZோட ஃபார்முலா, இது வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஐக்கேனா இந்த பாயிண்டில் KCL அப்ளை பண்ணுங்கள். இந்த பாயிண்டில் அப்ளை பண்ணும்போது என்ட்ரிங் கரண்ட் வந்து இது IZ அப்புறம் இங்கே 3 ஆம்பியர். therefore IZ ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட் வந்து IK. ஓகே, இப்போ IZோட வேல்யூ வந்து 4. therefore IK இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 3, then it will become IK equal to 7 ampere. Okay, that's all about this problem. அப்புறம் இது ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பிரஷன் எதுவுமே எழுதாமே சொல்லலாம். ஜஸ்ட்டு பை லுக்கிங் the circuit you can find out the value of each and every current. நெக்ஸ்ட்டு கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. இந்த லாவோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் த வோல்டேஜஸ் டேக்கன் அரவுண்ட் இன் ஏ க்ளோஸ்டு சர்க்யூட் இஸ் 0. அதாவது இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். இதில் ஃபஸ்ட்டு என்ன, இது வந்து மெஷ் ஈக்குவேஷன். இது எப்படி எடுக்கிறோன்னா, இது ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் எடுக்கிறோம். கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் எடுக்கும்போது இதை எப்படி எழுதணும்னா, இந்த மாதிரி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் மெஷ் ஈக்குவேஷன் எழுதும்போது ஃபஸ்ட்டு எதை ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த பொலாரிட்டியும் அந்த நொட்டேஷனும் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு பொலாரிட்டி எழுதும்போது இந்த -V அதுதான் எழுதுகிறோம். therefore -V, அதுக்கப்புறம் அப்படியே வரும்போது எந்த பொலாரிட்டி ஃபேஸ் பண்ணுறோம், பாசிட்டிவ். therefore +V1 +V1. அடுத்து இங்கே வரும்போது +V2 அதுக்கப்புறம் இந்த எலமெண்ட்டில் +V3 அதோட அவ்வளோதான், இஸ் ஈக்குவல் டு 0. அதுதான் இது அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் த வோல்டேஜஸ் டேக்கன் அரவுண்ட் இன் ஏ க்ளோஸ்டு பாத் இஸ் 0. இதை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா V இஸ் ஈக்குவல் டு V1 + V2 + V3 இந்த மாதிரி வருது. இதுக்கு என்ன மீனிங்னா, டோட்டல் சப்ளை வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் V1 V2 V3. இந்த
3 ரெசிஸ்டர்ஸுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் ட்ராப்பும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா டோட்டல் சப்ளை வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ் எடுக்கலாமான்னா எடுக்கலாம். இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் லூப் ஃபார்ம் பண்ணோன்னா இப்போ இந்த டைரெக்ஷனில் போகிறோம். இந்த டைரெக்ஷனில் போகும்போது ஃபஸ்ட்டு என்ன பொலாரிட்டி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ். தர்ஃபோர் மைனஸ் V3 ஃபஸ்ட் எழுதுகிறோம். அடுத்து இப்படியே வரும்போது மைனஸ் வருது, மறுபடியும் மைனஸ் தான் ஃபேஸ் பண்ணுறோம், அதாவது நெகட்டிவ் பொலாரிட்டி தான் ஃபேஸ் பண்ணுறோம். தர்ஃபோர் மைனஸ் V2. அடுத்து மைனஸ் V1, அப்புறம் இதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது இங்கே என்ன வருது, ப்ளஸ் தான் வருது. தர்ஃபோர் ப்ளஸ் V இஸ் ஈக்குவல் டு 0. இதை ரீஅரேஞ்ச் பண்ணாலும் இதே சேம் ஈக்குவேஷன் தான் வரும். தர்ஃபோர் இங்கே என்ன கன்க்ளூஷன்னா, நீங்கள் இந்த லூப் வந்து கிளாக் வைஸ்லேயும் எடுக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் எடுக்கலாம். பட் யூ மஸ்ட் ஹேவ் த சேம் ஈக்குவேஷன். அப்படி இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா ராங். ஓகே, இந்த பொலாரிட்டி, இந்த டைரக்ஷன் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ரிப்பீட்டடாக வீடியோஸ் பாருங்கள், டவுட்னா கேளுங்க. நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன், இந்த மெஷ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு வந்து நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சர்க்யூட்டுக்கு இப்போ மெஷ் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து லாஸ்ட்டு சர்க்யூட், இதோட முடிஞ்சிடுச்சு. ஓகேயா? இப்போ இதுக்கு எப்படி ஃபார்ம் பண்ணலான்னா எந்த டைரக்ஷன், கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி வேணாலும் எடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளாக் வைஸில் எடுக்கிறோம். கிளாக் வைஸில் எடுக்கும்போது அதாவது இந்த பாத்தில் போகிறோம். இப்படி போகும்போது ஃபஸ்ட்டு என்ன ஃபேஸ் பண்ணுறோம்னா மைனஸ் தான் ஃபேஸ் பண்ணுறோம். தர்ஃபோர் மைனஸ் Vx செகண்ட் எழுதலாம். இப்போ எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுறோம், மைனஸ், இதை சேர்த்து எழுதணும். என்னது, மைனஸ் Vx, அதுக்கப்புறம் இந்த பாத்தில் வரும்போது எதை ஃபேஸ் பண்ணுறோம், ப்ளஸ் V1, அதுக்கப்புறம் இங்கே என்ன வருது, மைனஸ் வருது. இங்கேயும் வோல்டேஜ் சோர்ஸ் தான் இருக்குது. அதை பற்றி வரி பண்ண தேவையில்லை. நமக்கு தேவை இந்த வோல்டேஜ் என்னவோ அதை அப்படியே எழுதிடணும். இங்கே என்ன இருக்குது, மைனஸ் V2. அடுத்து இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு என்ன ஃபேஸ் பண்ணுறோம்னா ப்ளஸ். therefore ப்ளஸ் V3. பி கேர்ஃபுல், இங்கே வந்து R2 இந்த ரெசிஸ்டர் ப்ளஸ் R2ன்னு எழுதக்கூடாது. இது வந்து வோல்டேஜ் ஈக்குவேஷன். வோல்டேஜ் இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆகணும், டேலி ஆகணும். ரெண்டு சைடுமே, ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே என்ன இருக்கணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் தான் இருக்கணும். therefore டேரெக்டாக R2 அந்த மாதிரி எழுதக்கூடாது. V3, அதுக்கப்புறம் இங்கே வரும்போது என்ன இருக்குது, ப்ளஸ் V4 இருக்குது. ப்ளஸ் V4, அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளஸ் V5 அதோட அவ்வளோதான். therefore ஈக்குவல் டு 0. இது ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா Vx ப்ளஸ் V2 இஸ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V3 ப்ளஸ் V4 ப்ளஸ் V5. இதுதான் ஈக்குவேஷன். இது எப்படி எடுத்திருக்கோம், கிளாக் வைஸில் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்து பார்க்கலாம். ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்தாலும் இந்த ஈக்குவேஷன் தான் வரணும். இப்படி எடுக்கிறோம். எப்படி எடுக்கும்போது இந்த டைரெக்ஷனில் போகும்போது ஃபஸ்ட்டு என்ன ஃபேஸ் பண்ணுறோன்னா மைனஸ் ஃபேஸ் பண்ணுறோம். therefore மைனஸ் V5, அப்புறம் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் V4, அப்புறம் மைனஸ் V3, அப்புறம் ப்ளஸ் V2, அதுக்கப்புறம் மைனஸ் V1, அப்புறம் இங்கே என்ன இருக்குது, என்ட்ரு ஆகும்போது ப்ளஸ் Vx இஸ் ஈக்குவல் டு 0. இங்கேயும் என்ன வரும்னா Vx ப்ளஸ் V2, இது ரெண்டு தான் பாசிட்டிவ், ரிமைனிங் எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. ஸோ அந்த சைடு கொண்டு போகும்போது ப்ளஸ் V3 ப்ளஸ் V4 ப்ளஸ் V5, இது ரெண்டும் சேம். ஓகேயா? இதுதான் என்னென்னா மெஷ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது, மெஷ் ஈக்குவேஷன் ஃபார்மேஷன். ஓகே, இது வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா இந்த கரண்ட் வோல்டேஜ் வந்து சீரீஸ் கனெக்ஷன்லையும் பேரலல் கனெக்ஷன்லையும் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா, கரண்ட் வந்து சீரீஸ் கனெக்ஷனில் சேமாக இருக்கும், பேரலல் ஆகும்போது கரண்ட் வந்து டிவைட் ஆகும். அட் தி சேம் டைம் வோல்டேஜ் வந்து சீரீஸ் கனெக்ஷனில் சேமாக இருக்கும், பேரலல் கனெக்ஷனில் டிவைட் ஆகும்.
ஃபஸ்ட்டு சீரிஸ் கனெக்ஷன் பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சீரிஸ் கனெக்ஷன்னா சப்போஸ் 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, R1 R2 R1 R2. ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எண்ட் டு எண்ட் கனெக்ஷன், அதாவது கேஸ்கேட் கனெக்ஷன். இதோட எண்டை இதோட பிகினிங்கில் இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதே மாதிரி இங்கே R3 இருக்கும். இந்த எண்டு டு எண்டு கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் வந்து என்னதுன்னா சீரிஸ் கனெக்ஷன். இந்த மாதிரி சீரிஸ் கனெக்ஷனில் இங்கே என்ன கரண்ட் என்ட்ராகுதோ சேம் கரண்ட்டு தான் இந்த சீரீஸில் வந்து இங்கேயும் அதே கரண்ட் தான் வரும். சப்போஸ் இங்கே 3 ஆம்பியர் கரண்ட்னா இந்த கேப்பில் எத்தனை ரெசிஸ்டர்ஸ் எத்தனை எலமெண்ட்ஸ் இருந்தாலும் ஃபைனலாக அதே கரண்ட்டு தான் இங்கே வரும். பட் பேரலல் கனெக்ஷன் என்ன? பேரலல் கனெக்ஷன்னா என்ன அப்படின்னா, சேம் நோடில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் இது வந்து R1, இங்கே R2, இந்த மாதிரி 2 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. இது எப்படின்னா இந்த சேம் நோடில் இப்படி கனெக்ட் பண்ணுறது, இங்கேயும் இதையும் கனெக்ட் பண்ணுறது. அதாவது இதோட ஸ்டார்டிங் எண்டும் ஒரே லைனில் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டு இந்த எண்டையும் ஒரே கனெக்ஷனில் கொடுத்தா இதுதான் என்னது பேரலல் கனெக்ஷன். இந்த மாதிரி பேரலல் கனெக்ஷன் இருக்கும்போது இங்கே கரண்ட் என்டர் ஆகுது அப்படின்னா இது வந்து டிவைட் ஆகும். நம்ம கேசிஎல் அப்ளை பண்ணி என்டரிங் கரண்ட் லீவிங் கரண்ட்னு எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி இதில் இன்டேக் ஆகிற கரண்ட் வந்து இங்கே I1 I2வும் அதே மாதிரி இந்த டைரெக்ஷனில் I1, அதாவது இந்த பாத்தில் I1 அந்த மாதிரி டிவைட் ஆகும். ஓகே, ஸோ கரண்ட் வந்து சீரீஸ் கனெக்ஷனில் சேமாக இருக்கும். ஓகே, பேரலல் கனெக்ஷனில் டிவைட் ஆகும். இதே இது வோல்டேஜ் பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். எப்படின்னா இங்கே வந்து சீரீஸில் தான் டிவைட் ஆகும், பேரலாக இருக்கும்போது சேமாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படின்னா லுக் அட் த டயக்ராம். இந்த மாதிரி நம்ம மெஷ் ஆல்ரெடி எடுத்திருப்போம். இங்கே எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னா V is equal to V1 plus V2 அந்த மாதிரி எழுதிப்போம். இந்த மெஷ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது -V plus V1 plus V2 is equal to 0ன்னு அந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணால் அப்படி வரும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த டோட்டல் வோல்டேஜ் வந்து இது ரெண்டும் சீரீஸ் கனெக்ஷனில் என்ன ஆகும்னா வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகுது. என்னன்னா இங்கே ஒரு ட்ராப் ஆகுது, இங்கே ஒரு வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுது. ஓகே, ஸோ வோல்டேஜ் வந்து சீரீஸ் கனெக்ஷனில் டிவைட் ஆகும். பட் கரண்ட் வந்து இங்கே என்ன கரண்ட் என்டர் ஆகுதோ சேம் கரண்ட் தான் இங்கேயும் இருக்கும். இது வரைக்கும் சேம் கரண்ட் தான் இருக்கும். தேர்ஃபோர் வோல்டேஜ் வந்து சீரீஸ் கனெக்ஷனில் டிவைட் ஆகும், கரண்ட் வந்து சேமாக இருக்கும் சீரீஸ் கனெக்ஷன். பேரலல் கனெக்ஷனில் கரண்ட் வந்து டிவைட் ஆகும், வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். எப்படின்னா இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் R2க்கு அக்ராஸும் இருக்கும், R1க்கு அக்ராஸாகவும் அதே வோல்டேஜ் தான் இருக்கும். இந்த மாதிரி இது R3 R2 R1. இதுக்கு அக்ராஸாக Vன்ற வோல்டேஜ் இருந்ததுன்னா இங்கேயும் இது எல்லாமே பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. ஏன்னா இந்த எல்லா எண்டுமே ஒரே கனெக்ஷனில் இருக்குது. அதே மாதிரி இந்த எண்டு எல்லாமே ஒரே கனெக்ஷனில் இருக்குது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொன்னோம்? பேரலல் கனெக்ஷன். இதில் கரண்ட்டு தான், இந்த என்ட்ரிங் கரண்ட்டு தான் இந்த மாதிரி கேசிஎல் அப்ளை பண்ணி இது எல்லாமே என்னாகும்? டிவைட் ஆகும். பட் வோல்டேஜ் வந்து இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கோ அது ஃபுல்லாக சேமாக இந்த இங்கே 50 வோல்டேஜ்னால் இதுக்கு இந்த R3க்கு அக்ராஸாகவும் 50 வோல்டேஜ் தான் இருக்கும். தேர்ஃபோர் இங்கேயும் ஒரே வோல்டேஜ் தான் இருக்கும், இங்கேயும் சேம் வோல்டேஜ், இந்த R1க்கு அக்ராஸாகவும் சேம் வோல்டேஜ் தான் அப்பியர் ஆகும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இது ஒரு டிஃப்ரெண்ட் கேஸ். என்ன அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? பேரலல் கனெக்ஷனில் வோல்டேஜ் வந்து சேமாக தான் இருக்கும். அப்போ இது வந்து சீரீஸ் கனெக்ஷனாக பேரலல் கனெக்ஷனாக அப்படின்னா இது வந்து காம்பினேஷன் ஆஃப் போத் சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன். ஏன் அப்படின்னா இந்த மூணுமே இந்த எண்டு எல்லாமே ஒரே இடத்துல கனெக்ட் ஆகிருக்கும், ஒரே லைனில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த R2 R3 R4 இது மூணும் பேரலல் கனெக்ஷன். பட் இந்த காம்பினேஷனுக்கு இது வந்து சீரீஸ் கனெக்ஷன். இது R1 வந்து சீரீஸ் கனெக்ஷன். எதோட சீரீஸ் கனெக்ஷன்னா
இந்த R2 R3 R4 இந்த காம்பினேஷனுக்கு, அதாவது இதோட எண்டு எடுத்து இந்த 3 ரெசிஸ்டர்ஸோட ஸ்டார்டிங் எண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. therefore R1 வந்து சீரியஸ், இந்த R2 R3 R4 இது 3 மட்டும் பேரலல். ஓகே, இப்போ இந்த கரண்ட் வோல்டேஜ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, இங்கே என்ட்ராகிற கரண்ட் I1 அப்படின்னா இந்த கரண்ட் வந்து டிவைட் ஆகும். இங்கேயும் I1, இது வரைக்கும் I1 தான் வரும். ஓகே, இங்கே வந்து I2 I3 I4 இந்த மாதிரி டிவைட் ஆகும். therefore இது எப்படி எழுதலாம், I1 is equal to I2 plus I3 plus I4 இந்த மாதிரி எழுதலாம். வோல்டேஜ், இப்போ வோல்டேஜ் எப்படி ஆகும்னா, இப்போ தான் வந்து இந்த மெஷ் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். எப்படி, இங்கே ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி கிளாக் வைஸில் ஃபார்ம் பண்ணும்போது என்னாகும், மைனஸ் வி, இது இப்படி தானே வரும், மைனஸ் வி ப்ளஸ் V1 இப்படி தான் க்ளோஸ் பண்ணும். இதுதான் க்ளோஸ்டு பாத். மைனஸ் வி ப்ளஸ் V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V1 ப்ளஸ் V2 இஸ் ஈக்குவல் டு 0. therefore இதிலேருந்து எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, V is equal to V1 plus V2. ஓகே, இந்த பாத்துக்கு ஓகே. பட் வாட் அபவுட் V3 அண்ட் V4 அப்படின்னா, இந்த V2 இது மூணுமே பேரல், இந்த 3 ரெசிஸ்டன்ஸுமே பேரல் கனெக்ஷன் தான். therefore இங்கே V2 என்ன இருக்கோ அதே தான் V3யும் இருக்கும், V3 எது இருக்கோ அதே தான் V4ம் இருக்கும். therefore V2 is equal to V3 is equal to V4 but not equal to V. ஏன் நாட் ஈக்குவல் டு வின்னு சொல்கிறோம்னா, இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் பேரல் கனெக்ஷன். ஏன்னா இது தான் எல்லாமே சேம் எண்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் கேப்பில் இந்த ரெசிஸ்டன்ஸ் R1 இருக்கிறதுனால இந்த V வந்து இது வரைக்கும் வராது. லாஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த V வந்து இது வரைக்கும் இருக்கும், ஏன்னா இது எல்லாமே பேரல் கனெக்ஷன். பட் இங்கே ஏன் இந்த V வந்து இங்கே வராது அப்படின்னா, இதுக்கு கேப்பில் இந்த ரெசிஸ்டன்ஸ் V1ன்ற ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இது V is not equal to V2 V3 V4. பட் இந்த 3 ரெசிஸ்டன்ஸும் ஒரே எண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இது 3 ஈக்குவலாக இருக்கும். இன் அடிஷன் டு தட், இந்த க்ளோஸ்டு பாத்தை நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணோம்ல, அதை இப்படியும் க்ளோஸ் பண்ணலாம். இந்த க்ளோஸ்டு பாத்துலேயும் க்ளோஸ் பண்ணலாம். அப்படி க்ளோஸ் பண்ணாலும் என்ன ஈக்குவேஷன் வரும், இப்படி போகும்போது மைனஸ் வி ப்ளஸ் V1 மைனஸ் வி ப்ளஸ் V1, அதுக்கப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் இப்படி க்ளோஸ் பண்ணதுனால ப்ளஸ் V2ன்னு எழுதிட்டோம். இங்கே என்ன பண்ணுறோம், இந்த பாத்தில் க்ளோஸ் பண்ணுறோம். மைனஸ் வி ப்ளஸ் V1 இப்படி க்ளோஸ் பண்ணுறதுனால ப்ளஸ் V3 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேயா, ப்ளஸ் V3 ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணும்போது V இஸ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V3 இந்த மாதிரி வரும். இந்த 2 ஈக்குவேஷன் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே V2க்கு பதிலாக V3 இருக்குது. அப்படின்னா என்ன மீனிங், V2வும் V3யும் ஈக்குவல், இந்த வோல்டேஜும் ஈக்குவல். இதை இப்படியும் க்ளோஸ் பண்ணலாம். இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் வி ப்ளஸ் V1 ப்ளஸ் V4 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். therefore V இஸ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V4 அப்படியும் வரும். ஓகே, இன்னும் நிறையா வேஸ் இருக்குது. எப்படின்னா, இப்படியும் க்ளோஸ் பண்ணலாம், இந்த பாத்துலேயும் க்ளோஸ் பண்ணலாம். அப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா V3 இஸ் ஈக்குவல் டு V4ன்னு வரும். இந்த க்ளோஸர் பாத்து பண்ணிங்கன்னா V2 இஸ் ஈக்குவல் டு V3. இதெல்லாம் நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு லுக் அட் த ப்ராப்ளம். லுக் அட் தி சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் இந்த 3, அதாவது R1 R2 R3 வந்து பேரலல் கனெக்ஷன். அதாவது V1 V2 V3 இது இந்த 3 ரெசிஸ்டன்ஸஸும் பேரலாக இருக்குது. therefore என்ன சொல்ல வராங்க, என்ன இதில் மீன் பண்ணணும் அப்படின்னா, V1 V2 V3 இது எல்லாமே ஈக்குவல் வேல்யூவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்புறம் கரண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, V1 V2 V3யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் I2, இந்த I2வோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் இந்த சர்க்யூட்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இந்த V1 V2 V3 இது எல்லாமே ஈக்குவல். ஏன் ஈக்குவலாக இருக்குது, இது மூணுமே பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு I2 வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். I2 வேல்யூனா ஜஸ்ட்டு இந்த கரண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா KCL கிர்ச்சாஃப் கரண்ட்லாம் அப்ளை பண்ணணும். V1 வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லாம் வந்து அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் அப்ளை த, யூ கேன் கெட் த ஆன்சர் பை ஜஸ்ட் அப்ளை த லா ஆர் ஃபார்முலா. என்னென்னா, ஃபஸ்ட்டு I2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
ஓகே, இது எல்லாமே சேம் நோடு. இந்த நோடில் இங்கே வந்து கேசிஎல் அப்ளை பண்ணணும், இங்கே வந்து கேசிஎல் அப்ளை பண்ணணும். ஓகே, அப்ளை பண்ணுங்கள். இங்கே அப்ளை பண்ணும்போது இந்த நோடில் என்டரிங் கரண்ட், சம் ஆஃப் என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட். எந்தெந்த கரண்ட்லாம் என்ட்ரு ஆகுது அப்படின்னா, இந்த 4 மில்லி ஆம்பியர் கரண்ட் என்ட்ரு ஆகுது. 4 மில்லி ஆம்பியர் ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த I2 கரண்ட் வந்து என்ட்ரு ஆகுது இந்த பாயிண்டில். I2 ப்ளஸ் அதுக்கப்புறம் இங்கே 1 மில்லி ஆம்பியர் கரண்ட் வந்து என்ட்ரு ஆகுது. 1 மில்லி ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து கேசிஎல். ஓகே, லீவிங் கரண்ட் இது இந்த 10 மில்லி ஆம்பியர் கரண்ட் மட்டும்தான் லீவிங் கரண்ட். therefore 10 மில்லி ஆம்பியர். இதை சால்வ் பண்ணிங்கன்னா you will get I2 is equal to 5 மில்லி ஆம்பியர். அவ்வளோதான், I2ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ V1 V2 V3 இதோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பாத்தில் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ மெஷ் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுங்கள். எப்படி இருக்கலாம், இது வந்து கேவிஎல் எடுக்கும்போது இப்படி தானே போகிறீங்க. அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு எது ஃபேஸ் பண்ணுறீங்க, மைனஸ். therefore -100 ப்ளஸ் அடுத்து மேலே இப்படி போகிறீங்க, என்னது ப்ளஸ் V1, therefore +V1. அதுக்கப்புறம் இங்கே வரும்போது இந்த பாத்தில் வரும்போது +60 இஸ் ஈக்குவல் டு அவ்வளோதான் 0. இதை சால்வ் பண்ணிங்கன்னா V1 இஸ் ஈக்குவல் டு 40 வோல்டேஜ். ஓகே, இது மூணுமே பேரல் கனெக்ஷனில் இருக்குது. therefore V2 V3 எல்லாமே 40 வோல்டேஜ்னு எழுதலாம். இல்லை ஜஸ்டிஃபை பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், இதே இந்த பாத்தில் க்ளோஸ் பண்ணுங்கள். அடுத்து V2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த நடுவில் இருக்குல்ல, இந்த பாத்தில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும், -100 + V2 + 16 வரும். அதாவது இங்கே V1க்கு பதிலாக V2ன்னு வரும். அதை சால்வ் பண்ணும்போதும் V2 இஸ் ஈக்குவல் டு 40 வோல்டேஜ்னு வரும். இல்லைன்னா அடுத்து V3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த பாத்தில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இந்த பாத்தில் க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணும்போது -100, இங்கெல்லாம் எந்த எலமெண்ட்டும் இல்லை. அடுத்து இப்படி வரும்போது +V3, -100 +V3, ஓகே +V3. அதுக்கப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணும்போது +60 இஸ் ஈக்குவல் டு 0. அகெயின் V3 ஈக்குவல் டு 40 வோல்டேஜ். இன்னொரு ஐடியாவும் இருக்குது, இப்படியும் க்ளோஸ் பண்ணலாம், இப்படி க்ளோஸ் பண்ணியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி வரீங்க, இப்படி வரும்போது -V3, அப்புறம் இப்படி போகும்போது இங்கே என்ன வருது, ஃபஸ்ட்டு +V2, அவ்வளோதான், இஸ் ஈக்குவல் டு 0. இது -V3, இந்த பக்கம் வரும்போது -V3, இங்கே என்ன வருது ப்ளஸ், ஸோ +V2, அவ்வளோதான். +V2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வரும், V2 ஈக்குவல் டு V3ன்னு வரும். அதே மாதிரி இங்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா V1 இஸ் ஈக்குவல் டு V2ன்னு வரும். ஓகே, therefore நமக்கு என்ன தெரியும், V3ஓட வேல்யூ தெரியும், இஸ் ஈக்குவல் டு 40 வோல்டேஜ். therefore V2 இஸ் ஈக்குவல் டு 40 வோல்டேஜ். அவ்வளோதான். இது லாஜிக்கலாக பார்த்தா ரொம்ப சிம்பிள், பட் நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணாலும் கரெக்டாக வரணும். நீங்கள் இதை வந்து காப்பி பண்ணுங்கள் உங்களோட நோட் புக்கில். காப்பி பண்ணும்போது என்ன கேர்ஃபுல்லாக பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பிளாக் கலர், ப்ளூ கலர், இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இது ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து கொஷின்லேயே கொடுத்த டேட்டாவா இல்லை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண டேட்டாவான்றதை மிஸ் பண்ணிடுவோம். ஓகே, அதனால் நீங்கள் வந்து கொஷினில் நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், பிளாக் ஆர் ரெட் ஏதாவது. இங்கே வந்து கொஷின்லேயே ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா என்ன இருந்ததுன்னா அதை ஒரு தனி கலர்லையும், நீங்கள் சால்வ் பண்ணுறது டிஃப்ரெண்ட் கலரும் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இங்கே நான் வந்து டைரெக்டாக 4 10 10 - 4 - 1 = 5 மில்லி ஆம்பியரும் இங்கே சில ப்ராப்ளம்ஸில் எழுதுவேன். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா 5 மில்லி ஆம்பியர் வந்து கிவன் டேட்டாலே கொஸ்டின்லேயே இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது. அதனால தான் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே கேசிஎல் இதெல்லாம் கொஸ்டின்லேயே இருக்காது. அதே மாதிரி இந்த பாத் இதெல்லாம் கொஸ்டினில் இருக்காது. ப்ளூ கலர் ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணது ஆன்சரை. இந்த பிளாக் கலர் ஃபுல்லாக கிவன் கொஸ்டின்லேயே இருக்கிற டேட்டா. அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக எழுதுங்க உங்கள் நோட்டில் காப்பி பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு குவிஸ். இதான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின். குவிஸில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், இது செகண்ட் கொஸ்டின். ஓகே, இதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குன்னா, ஜஸ்ட்டு கேசிஎல், கேவிஎல்
கரண்ட் வந்து சீரியஸ் கனெக்ஷன் பேரலல் கனெக்ஷனில் எப்படி பிஹேவ் பண்ணும், வோல்டேஜ் வந்து சீரியஸ் பேரலில் எப்படி பிஹேவ் பண்ணும், இவ்வளோ தான் கான்செப்ட். இதை நம்ம இன்றைக்கி கிளாஸில் சால்வ் பண்ணது தான். இதை பேஸ் பண்ணி தான் இந்த 2 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஆன்சரை அனுப்புங்க. அனுப்பும்போது டோன்ட் ஃபர்கெட் டு மென்ஷன் தேர் யூனிட்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ.